ஒரு 10 வருடத்திற்குள் ஏதோ ஒரு காதல் அமைப்பில் அவர்கள் வந்து வராங்க. அப்படி இல்லாட்டி ராகு தசையில சந்திர புத்தி வரும்போது கண்டிப்பா அதற்கான விஷயத்த அது நல்லா லீடு போட்டு குடுக்குது. நான் எப்பயுமே சொன்ன மாரி ஒரு தசை புத்தியில் அடுத்த தசைக்கான வித்து என்பது ஒளிந்திருக்கிறது. அப்ப நீங்க முதல் தசைய எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்றத பொறுத்து அடுத்த தசைக்கான அமைப்பு மாறப்போகுது. சந்திர தசை இருக்குமானா சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு யாருக்கு உண்டுன்னா பரணிக்கு உண்டு. அதனால தான் பரணி தரணி ஆளும்ன்ற பேரே வந்தது. அப்ப சந்திர தசை வரும்போது அந்த அந்த குழந்தைக்கு அந்த ஜாதகருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 15லிருந்து ஒரு 25 வயது அப்படின்றது இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு குழந்தை வந்து தன்னை யாருன்னு ப்ரூவ் பண்ற டைம் இந்த டைம் தான். நல்ல கல்யாணம் நடக்கிறது, நல்ல வீடு வாசல் நடக்கிறது, நல்ல ஒரு அறிவாளி குழந்தையா அது இருக்கிறது, தரணி ஆள்ற அளவுக்கு அது கேப்பபிளா இருக்கிறது, ஒரு கெப்பாசிட்டி வந்து வர்றது, நிறைய படிக்கிறது, இது எல்லாமே இதுதான். மறுநட்சத்திரக்காரங்க நல்லா சூப்பரா படிப்பாங்க. ஒரு 4 மார்க் 5 மார்க் இந்த மாரி தான் கம்மியா எடுப்பாங்க. ஆனா, அவர்கள்ட்ட போயிட்டு ஏதாவது ஒண்ணு பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1க்கு 15 விஷயம் சொல்லுவாங்க. ஒரு என்சைக்ளோபீடியா தான் பரணி. நிஜமா அவர்கள்ட்ட வந்து பார்க்கறதுக்கு என்னமோ சுக்கிரன் அப்படின்னு இருக்கும். ரொம்ப நகைச்சுவையா பேசுறது, அடுத்தவங்கள சிரிக்க சிரிக்க மயக்கிற பேச்செல்லாம் பரணி தான். அப்ப இந்த செவ்வாய் திசைக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த சந்திர திசையில தான் அவர்கள் வந்து எப்படி தான் இருக்கணுன்றத அவங்க தீர்மானம் செஞ்சுக்கிறாங்க. புரியுதா? ஒரு குழந்தை எப்படி இருக்கணுன்றத சிந்தனை எல்லாமே வந்து சந்திரன் குடுக்கறனால, நான் இந்த மாரி இருக்கணும். ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், நான் வந்து கலெக்டர் ஆகணும், நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும், டாக்டர் படிக்கணுன்ற ஒரு விஷயத்த அந்த குழந்தை சொல்றதுக்கான ஒரு அனுபவத்தை இந்த சந்திர திசை குடுக்குது. சந்திரனோடு யாரும் இல்லாத பட்சத்தில் அவர்கள் சூப்பரா ஷைன் ஆகி வராங்க.